Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஃப்ரெஷ் ஆயாச்சு ஓரளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு காலையில இருந்து நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரை சார்பா நம்ம வந்துட்டு இருக்க இந்த நரசிங்கதேவ் யாத்திரையில 3 நரசிம்மரை ஒரே நாள்ல தரிசனம் பண்ணணும். மேப்ல இவங்க ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது விசேஷம். ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம். காலையில 2 நரசிங்கரை பார்த்துட்டோம். முதல்ல பரிக்கல் நரசிங்கதேவர் லக்ஷ்மி நரசிம்மர், 2வது பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர். ஸோ இந்த பரிக்கல் நரசிங்கதேவர் பரகாலாசுரா அப்படிங்கிற ஒரு அசுரனை கொன்னார் ராஜாவோட பிரார்த்தனையின் பேர்ல. ஸோ அந்த ஏரியால தொந்தரவு படுத்திட்டு இருந்த அந்த ராஜா, அந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜா, அவரை தொந்தரவுப்படுத்த பரகாலாசுரா. ஸோ அவனை கொல்றதுக்காக ராஜாவோட பிரார்த்தனையின் பேர்ல தோன்றின நரசிம்மதேவர் அவர். லக்ஷ்மி தேவி அவரை சாந்தப்படுத்துறாங்க அங்க. ஸோ சாந்த நரசிம்மர், லக்ஷ்மியாலிங்கித வாமாங்கம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து பிரகலாதரோட வார்த்தை. அதாவது லக்ஷ்மி தேவி அணைச்சு இடது பக்கத்துல அரவணைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபம் அது நம்ம பார்த்தோம். இடது பக்கத்துல அழகா லக்ஷ்மி தேவி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க ஒரு ரூபம். அந்த கோயில் வந்து பகவான் ஸ்வயம்பு விக்கிரகம். அங்க எப்ப தோன்றினார் யாருக்குமே தெரியாது. தினசரி அவருக்கு அபிஷேகம் நடக்குது இப்பவும் சரி. முன்னாடி ராஜாக்கள் காலத்திலயும் அதுக்கான கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போல இருந்தே அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜாரி நமக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ணி பண்ணி பண்ணியே அந்த விக்கிரகம் தேஞ்சு போயிருக்கு. ஸோ அப்படின்னா எவ்வளவு பழசானது. உதாரணம், ஒரு கல்ல தண்ணி ஊத்துனா எவ்வளவு தூரத்துல கரையும் அது. சாதாரண ஒரு, ஏன்னா பகவான் கல்லாலானவர் சொல்லலாம், அது சாதாரண கல் கிடையாது, அவர் சாக்ஷாத் பகவானே. பட் நம்ம தோற்றத்துக்கு கல் விக்கிரகமா காட்சி அளிக்கிறார். ஸோ அபிஷேகம் பண்ணி பண்ணி அவ்வளோ பூஜைகள் அவ்வளோ காலமா நடந்திருக்கு. ஸோ முகம் எல்லாமே நம்ம கவசம் போட்டு அலங்காரம் பண்ணதாலதான் நமக்கு தெரியுது அப்படின்னு பூஜாரி சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு பழசுன்ட்டு யாருக்குமே தெரியாது ஸ்வயம்பு விக்கிரகம் இது அப்படின்னு பூஜாரி சொல்றாரு. ஸோ அவ்வளவு பழமையான விக்கிரகம் இன்னைக்கு காலையில் நம்ம தரிசனம் பண்ணோம். பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர். 2வது பூவரசம் குப்பம் நரசிம்மர். பூவரசம் மரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மரத்துக்கு கீழே அந்த பூவரசம் காடு அது. ஸோ இந்த ஏரியால வந்து ஊர்கள் எல்லாமே குப்பம் பாக்கம் சொல்ற பழக்கம் உண்டு. ஸோ குப்பம் அப்படிங்கிறது பூவரசம் குப்பம். அந்த பூவரச மரங்கள் நிறைய இந்த இடத்துல பல்லவராஜர் தவம் பண்றார். நரசிங்கதேவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த இடம் பூவரசம் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர். அங்க தாயார லக்ஷ்மி தேவிய தன்னோட இடது மடியில வச்சு ஆலிங்கனம் பண்ண மாதிரிதான் இருக்கார். ஆனா கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சு நேரடியா அவங்களோட கண் பார்வை, லக்ஷ்மி நரசிம்மரோட கண் பார்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி இருக்கும் அதுல. சோ தாயாரோட லக்ஷ்மி தேவியோட ஒரு கண் பக்தர்களை பார்த்த மாதிரியும் ஒரு கண் நரசிங்கதேவரை பார்த்த மாதிரியும் இருக்கு, லைட்டா திரும்பின மாதிரி. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க பக்தர்களோட குறைகளை கேட்டு பகவான் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அதாவது ஒரு ஆன்மீக குருவோட வேலை இதுதான். ஆன்மீக குருவானவர் எப்பவுமே தன்னை கடவுள்னு சொல்ல மாட்டார். யார் ஒருத்தர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாரோ, சில பிரபுபா சொல்லுவார், இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லும் போது சுவாரஸ்யமா இருக்கும். யார் ஒருத்தர் தன்னை காட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க வந்து டாக், ஜிஓடி காட், அப்படியே திருப்பி போட்டா டிஓஜி டாக். அதாவது யார் ஒருத்தர் தன்னையே கடவுள் பிரகடனப்படுத்திக்கிறானோ ஒரு நாய்க்கு சமமானவன், துச்சமான, இழிந்தவன், அவனோட கேவலமானவன் யாருமே கிடையாது அந்த உலகத்துல. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி கடவுளாக முடியும்? ஹிரண்யகசிபு அதைத்தான் பண்ணான், தன்னையே கடவுளை பிரகடனப்படுத்திக்கிட்டான். யாரும் வேற யாரையும் வழிபடக்கூடாது, என்னதான் எல்லாரும் வழிபடணும். சோ அப்போ உண்மையான குரு என்ன பண்றாரு அப்படின்னா, கடவுள் யாருன்னு சொல்லி காட்டுறாரு. சோ லக்ஷ்மி தேவி, நரசிம்மதேவர் பகவான். சோ நம்மளோட பிரார்த்தனைகளை பகவான் கிட்ட கொடுக்கிறார். சோ நம்ம என்ன சேவை பண்ணாலும் குரு மூலியமா நமக்கு சேவை பண்றோம். பிரபுபாதரை நம்ம குருவை நம்ம திருப்திப்படுத்துறோம், குரு அவரோட குருவுக்கு சேவை பண்றார், அவரோட குருவுக்கு சேவை பண்றார். இந்த மாதிரி சேவை நேரடியா கிருஷ்ணருக்கு போறது. ஸோ நம்ம நேரடியா பகவானுக்கு சேவை பண்ண முடியாது, அதனால நம்ம குரு மூலியமா அந்த சேவைகள் போறது. ஸோ லக்ஷ்மி தேவி மூலியமா நம்ம பிரார்த்தனைகள் எல்லாமே நரசிம்மதேவர் சாங்ஷன் பண்றாரு. ரொம்ப ஈஸி, இது ரொம்ப சுலபமான வழிமுறை இது, லக்ஷ்மி தேவி மூலியமா போறது. ராதா கிருஷ்ணர், சீதாராமர் எப்பவுமே
தாயாரோட பக்கம் வந்து கொஞ்சம் கருணை ரொம்ப ஜாஸ்தி. பகவான் சில சமயம் ரூல்ஸ் வைப்பார். தாயார் ஓகே பரவாயில்ல, என் குழந்தை, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம மூணாவதா வந்திருக்கிற ஊர் வந்து சிங்கிரிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கிரி கோயில் சிங்கிரிக்குடி அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இது ஆக்சுவலா சிங்கர் கோயில் சிங்கர்குடி அப்படிங்கிறது. பகவான் சிங்கம், சிங்கரோட ஊர் இது. அழகிய சிங்கர்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? சோ பகவானோட ஊர் இது. சிங்கர் நரசிம்மரோட ஊர் இது அப்படின்னு அர்த்தம் இது. சோ இங்க பகவான் ரொம்ப விசேஷமா நரசிம்மதேவர் 16 கைகளோட இருக்கார். 16 கைகள்லையும் விதவிதமான ஆயுதங்களை ஏந்தி, 4 கைகளால ஹிரண்யகசிபுவோட தலையை 2 கையில பிடிச்சு, காலை 2 கையில பிடிச்சு கிழிச்சு வதம் பண்ணி ரொம்ப 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 ஒரு உக்ரமான ரூபம். இங்க சுவாரஸ்யமான விஷயம், பகவான் கிட்ட சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அகடி தகன சாமர்த்தியம்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன் பாத்தீங்களா? அதாவது முடியாத ஒரு விஷயத்த முடிக்கிற ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வர்றது. அதாவது குளிர்ச்சியான நெருப்பு சாத்தியமே இல்லாது, பட் பகவானால சாத்தியப்படுவது. எப்படி அதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. சோ என்ன விஷயம்னா நரசிம்மதேவர் சுவாரஸ்யம். இப்ப இங்க யாருக்கெல்லாம் கோபமே வராது? சரி, யாருக்கு அதிகமா கோபம் வரும்? எல்லாருக்குமே கோபம் எல்லாருமே படுறோம். கோபப்படுறது நல்லதா கெட்டதா? கெட்டது. எந்த இடத்துல கோபப்படணும் அந்த டீச்சருக்கிறதால அப்படி சொல்றீங்க. சோ கோபம் பகவத்கீதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நரசிம்மதேவர்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன? அவரோட கோபம், அவரோட உக்ரம், அவரோட சிங்க முகம், ஹிரண்யகசிபுவை கிழிக்கிறார். வேற என்ன நரசிம்மதேவர்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? வேற என்ன ஞாபகத்துக்கு வருது? பிரகலாதர் ஞாபகத்துக்கு வருவார். அப்புறம் ஹிரண்யகசிபு, அந்த கிழிக்கிறது, அந்த அந்த உக்ரமான ரூபம், ரத்தம், கோபம், இதுதான் ஞாபகத்துக்கு. ஓகே, அப்ப இந்த கோபத்தை வச்சு நரசிங்கதேவரோட குணத்தை நம்ம கொஞ்சம் விவாதிக்கலாம். இது வந்து நம்மளோட நம்மளோட குரு மகாராஜர் தவத்திரு பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் கொடுத்த உபன்யாசத்துல இருந்து இப்ப நான் சொல்றேன். கோபம்ங்கிறது உண்மையிலே ஒரு கெட்ட குணம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், காமம், கோபம், பேராசை, இந்த 3 விஷயம் நம்மள நரகத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியது. காமம், கோபம், பேராசை, இந்த 3மே நம்மள நரகத்துக்கு கூட்டிட்டு போற நுழைவு வாயில்கள், நரகத்தோட நுழைவு வாயில்கள் இந்த 3மே. சோ ஒரு மனுஷன் இதை கம்ப்ளீட்டா ஒதுக்கணும். ஆனா நரசிம்மதேவர் அவருக்கு இருக்கிற கோபம் இருக்கிறதுல எல்லா கோபத்தோட உச்சபட்சமுமே அதுதான். கோபத்துக்குன்னு ஏன்னா ஒரு சிலர் கோபத்துல வந்து அப்படியே முகம்லாம் செவந்துரும். ஒரு சிலருக்கு கண்ணு மண்ணு தெரியாம என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பட் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பகவானோட கோபத்துக்கு முன்னாடி. சோ எவ்வளவு கோபம் இருந்ததுன்னா அவருக்கு யூஸ்வலா வைகுண்டத்துல 4 கை தான், பட் அவரோட கோபத்துல இங்க 16 கை வந்திருக்கு அவருக்கு. அவ்வளோ கோபம். 2 கையால குடலை கிழிக்கிறது பார்த்த 4 கைகளால 4 கையில பிடிக்கிறார், கிழிக்கிறார், என்னென்னவோ பண்றாரு. யூஸ்வலா நரசிங்கதேவரோட கோபம் எப்பேற்பட்டது அப்படின்னா, நம்மளோட இஸ்கானோட ஆரம்ப காலகட்டத்துல நரசிம்மதேவர் பெயிண்டிங் வரைவாங்க. மேற்கத்திய பக்தர்கள் புதுசு, அவங்க கிருஷ்ண பக்திக்கு அவங்க முழுக்க புதுசு, அவங்க படம் வரைவாங்க. அப்போ ஒரு மாதாஜி நரசிங்கதேவரை படம் வரைஞ்சு கொண்டு போய் பிரபுபாட்ட காட்டினாங்க, ஓகேவா இது செக் பண்றதுக்காக. பிரபுபா சொன்னார், இன்னும் கொஞ்சம் ரத்தம் வரையணும், இந்த ரத்தம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை ஆட் பண்ணதுல அப்படி. சோ நம்ம இன்னும் கொஞ்சம் ரெட் பெயிண்ட் எல்லாம் போட்டு கார்பெட் கீழே அந்த அழகா விரிச்சிருப்பாங்க நரசிங்கர், அதுல எல்லாம் இன்னும் நிறைய சிகப்பு பெயிண்ட். பிரபுபாட்ட போய் மறுபடியும் காட்டுறாங்க, இது பத்தாது, இன்னும் ரத்தம் வேணும், இன்னும் ரத்தம் வேணும். நரசிங்கதேவர்னா அவ்வளோ கோபம் அவருக்கு. ஏன் அவ்வளோ கோபம்? உண்மையிலே அந்த கோபம் முழுக்க முழுக்க தன்னோட பக்தரான பிரகலாதர் மீது உண்டான அன்பின் வெளிப்பாடு. நரசிங்கதேவரோட கோபம் இன்னும் எப்பேற்பட்டது அப்படின்னா, பிரம்மா பயந்தாரு அவர் பக்கத்துல போறதுக்கு. ஏன் அப்படின்னா நரசிங்க புராணத்துல, பிருகத் நரசிங்க புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹிரண்யகசிபுவை கொண்டு முடிச்ச பிறகு ஹிரண்யகசிபுவோட சபையில யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவன் சைட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையுமே கொண்டுட்டார், எல்லாரையுமே கொண்டுட்டார். யாரெல்லாம் அப்படியும் அவரோட கோபம் அடங்கல. தேவர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, அடுத்து நரசிம்மதேவர் நம்மளதான் முடிக்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா என்னோட இதயத்துல அழுக்குகள் இருக்கு, என்னோட இதயத்துல பௌதிக ஆசைகள் இருக்கு. பிரம்மாவும் பயப்படுறாரு, நான் இந்த பௌதிக உலகத்தோட ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லி பிரம்மா பயப்படுறாரு. சோ அதனால பிரகலாதர் அவங்க முன்னாடி அனுப்புறாங்க. பிரகலாதர் பயமே இல்லை பிரகலாதருக்கு. ஏன்னா நரசிம்மர் சிங்க ரூபத்திலானவர், சிங்க முகம், சிங்கம் தலையுடையவர்.
சோ சிங்கம் வந்து எல்லா மிருகங்களுக்கும், ஈவன் மனுஷங்களுக்கு கூட ரொம்ப பயங்கரமான ஒரு ஜீவராசி அது. ஆக்சுவலா நமக்கு வந்து சிங்கத்தை பத்தின நேரடி அனுபவம் இங்க 99% பேருக்கு இருக்காது, என்ன உள்பட. கேள்விப்பட்டதோட சரி, ஏன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க இப்போ. ஜூல கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஜூல மட்டும்தான் இருக்கு. அது ஐயோ பாவன் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க அதையும். சோ சிங்கம் மிருகங்களோட ராஜா அப்படிங்கிறப்போ பாத்துக்கலாம், அவ்வளோ உக்ரமானது, கோபமானது, யாரா இருந்தாலும் மடிச்சு சாப்பிடக்கூடியது. ஆனா அது தன்னோட குட்டிகள் பயப்படுமா தன்னோட தாய் சிங்கத்தை பார்த்து? ஏன்? அதே கோபம், அதே கோரமான பல்லு, அதே வலிமை தான் அங்க இருக்கு. ஏன் பயப்படுறது இல்ல? ஏன்னா அந்த குட்டிகளுக்கு என்னன்னு தெரியும், அம்மா எனக்கு பாதுகாப்பு அங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் போகாது. சோ அதே மாதிரிதான் பிரகலாதரும் நரசிங்கதேவரை பார்த்த உடனே பாசத்தோட போறார். நரசிங்கதேவர் அவரை தூக்கி வச்சு அவரோட உடல் எல்லாம் நக்கி கொடுக்கிறார். உடல் எல்லாம் நக்கி கொடுக்குற நரசிங்க புராணத்துல இருக்குது. சோ அதுக்கப்புறம் அப்போ உண்மையிலே பகவானோட கோபம் யார் மேல? ஹிரண்யகசிப்பு மேல. ஏன் ஹிரண்யகசிப்பு மேல கோபம்? பக்தருக்கு துன்பம் கொடுத்தார். பட் அவர் பக்தரை காப்பாத்திக்கிட்டே தானே இருக்காரு ஒவ்வொரு க்ஷணத்திலையும். அப்போ நரசிம்ம தேவரை டைரக்டா வந்து வரல, அவர் முதல்ல இருந்து பிரகலாதருக்கு எப்பெல்லாம் துன்பம் வந்ததோ அப்பெல்லாம் நரசிம்மர் காப்பாத்திக்கிட்டே தான் இருந்தார். பகவானுக்கு என்ன கோபம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஹிரண்ய கஷிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிரண்யா அப்படின்னா தங்கம், கஷிப்பு அப்படின்னா பெட், மெத்த. அதாவது புலனின்ப வாழ்க்கையோட மொத்த பெர்சானிஃபைடு யாருன்னா ஹிரண்ய கஷிப்பு. நிறைய பணம் வேணும், நல்ல சுகவாசியா இருக்கணும், நிறைய பாலுறவு, நிறைய என்ன சொல்றது சுகபோக வாழ்க்கை, இதுதான் ஹிரண்ய கஷிப்பு. கடவுள் கிடையாது, நான் தான் கடவுள், நான் யாருக்கு பயப்பட தேவையில்லை, யாரையும் தலை வணங்க தேவையில்லை. சோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அது அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கோம். ஹிரண்ய கஷிப்பு வேற எங்கேயும் கிடையாது. நம்ம எல்லாருமே சின்ன சின்ன ஹிரண்ய கஷிப்பு. அவன் அளவுக்கு பலமா இருந்தவர்கள் கிடையாது. ஏன்னா அவர் ஜெய விஜய நேரடி சகா, பகவானோட நேரடி நெருங்கினவர். நம்ம எல்லாருமே சின்ன சின்ன ஹிரண்ய கஷிப்புக்கள் தான். அதனாலதான் தேவர்கள் பயந்தாங்க நரசிம்மர் முன்னாடி போறதுக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் பகவான் விஷ்ணு நம்மள எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா தேவர்கள் எல்லாரும் யாரு? விஷ்ணுவோட சேவகர்கள். விஷ்ணுவோட கட்டளையின்படிதான் மொத்த பிரபஞ்சத்தையுமே அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. வாயு தேவர் கரெக்டா காத்து வீசுறார், சூரியன் சந்திரன் இயங்குறார், சிவபெருமான் அழிக்கிறார், பிரம்மா படைக்கிறார். இதெல்லாமே யாரோட கட்டளையின் பேர்ல நடந்துட்டு இருக்கு? நரசிம்மரோட பேர்ல தான். யாராவது காரணம் இல்லாம தன்னோட வேலைக்காரங்களை அழிப்பாங்களா, அடிப்பாங்களா? கிடையாது. அவங்க தப்பு பண்ணும்போது கண்டிப்பாங்க. இந்திர கோவர்தன் லீலையில இது நடந்தது, பிரம்ம மோகன லீலையில நடந்தது. பட் கொள்ற அளவுக்கு கிடையாது. பட் அவங்க ஏன் பயந்தாங்கன்னா, நாங்களும் ஹிரண்யகசிப்போட அதே மென்டாலிட்டியோட தான் இருக்கும். ஹிரண்யகசிப்பு என்னெல்லாம் நினைச்சானோ, அதாவது பகவானை வழிபடக்கூடாது, என்னையே எல்லாரும் வழிபடணும், என்ன சொல்றது, பொருளாதார அதாவது பொருளாதார முன்னேற்றம், நவீன வாழ்க்கையில நம்ம வந்து செட்டில் ஆனா போதும், பக்தியை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. பிரகலாதருக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? அரசியல்ல எப்படி பெரிய ஆள் ஆகணும், பக்தி கத்துக்காத தேவையில்லை. சோ கடைசியில பிரகலாதர்கிட்ட ஹிரண்யகசிப்பு கேட்கிறான் ஒரு வாட்டி, சோ மகனே நீ குருகுலத்துல கத்துக்கிட்டதுல சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிரகலாதர் என்ன பதில் சொல்றாரு? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். நவவேத பக்தி தொண்டு, பகவான் விஷ்ணுவுக்கு பண்ற பக்தி தான் இருக்கிறதுல சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை ஏத்துக்கல அவன். சோ நம்மளும் பக்தியை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நம்மளும் 100% இன்னும் சரணாகதி பண்ணல, இன்னும் சரணடையில பகவானுக்கு. சோ அப்ப நம்மளும் ஹிரண்யகசிப்புக்களா தான் இருக்கும். சோ நரசிம்மர்கிட்ட போக நம்மளும் பயப்படணும். அப்போ பகவானுக்கு நமக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறார். நரசிம்மதேவர் நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறார். அவர் கோயில்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல மறுபடியும் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துறார். ஏன் பகவான் அர்ச்சா விக்கிரக ரூபத்துல ஏன் இருக்காருங்க? ஏன் இருக்கார்? இந்த லீலைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து, மற்ற புராணங்கள்ல இருந்து, மற்ற ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து பகவான் ஏன் இந்த ரூபத்துல இருக்கார்? ஏன்னா இந்த சிங்க முகம், மனித உடல், பகவான் ஹிரண்யகசிப்பு கொல்லணும்னு நினைச்சாருன்னா இந்த ரூபம் தனியா எடுக்கணும்னு அவசியமே கிடையாது.
மகாராஜ் கிண்டலா காமெடியா சொன்னார், அவன் கொரோனா வைரஸ் வந்தாலே போதும், சின்ன வைரஸ் போதும் அவன் கதையை முடிக்க. மொத்த உலகமுமே ஸ்தம்பிச்சிருந்தது 2 வருஷம் வெளியவே வராம. காரணம் ஒரு சின்ன வைரஸ். பகவான் நேரடியா வரணும்னு தேவையில்லை, ஒரு பௌதிக உலகத்தோட ஒரு சின்ன படைப்பு. அது வைரஸ் எவ்வளவு பெருசு, கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் உலகத்தையே அடக்கி வச்சிருந்தது. அது அரசியல் காரணம் சொல்லலாம், அது இது என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம், பட் காரணம் அந்த ஒரு சின்ன வைரஸ் மொத்த உலகத்தையும் அடக்கி. சோ பகவான் அப்ப எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர். பகவான் தன்னை வெளிப்படுத்திக்கிறார். நம்ம எல்லாருமே இந்த பௌதிக உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, பகவானை மறந்துட்டு இரண்யகசிபுவா இருக்க ஆசைப்பட்டோம், ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். சோ அதனால பகவான் நம்ம எல்லாரையும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். சோ மறுபடியும் அதுக்காக தன்னோட அவரே பகவானே ஸ்வயமா அர்ச்சா விக்கிரகங்களை தோன்றார், பல அவதாரங்கள் எடுத்தார். அந்த அர்ச்சா அவதாரங்களை கோயில்கள்ல விக்கிரகங்களா இருக்கார். தன்னோட பக்தர்களை குருக்களை அனுப்பிச்சு வைக்கிறார். பிரபுபாதர், ஜெகதாச்சாரியார் தன்னோட புஸ்தகங்கள் வேதங்களை கொடுக்கிறார், புராணங்கள்ல கொடுக்கிறார், தன்னோட லீலைகள் எல்லாத்தையும் பதிவு பண்றார், தன்னோட பக்தர்களை அனுப்பிச்சு வைக்கிறார், ஹரிநாமத்தின் வழியா வர்றார். சோ இவ்வளவும் எதுக்காக பண்றாரு அப்படின்னா, நம்ம மறுபடியும் ஹிரண்யகசிபு ஸ்டேஜ்ல இருந்து பிரகலாதரோட சேவகர்களா ஆகணும்னு சொல்லிட்டு, ஹிரண்யகசிபுவோட சேவகர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பிரகலாதர் என்ன பண்றார், எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி நிருசிங்கதேவ பகவானுக்கு ஜெய், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அவர் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஏன்னா அவர் ஆல்ரெடி உயர்ந்த ஒரு நிலையில இருக்காரு. இருக்கிறதுல உயர்ந்த விஷயம் எது? பணம் கிடையாது, நிறைய பெரிய பெரிய டிகிரி கிடையாது, வேற என்ன இருக்கு? பெரிய பெரிய லைஃப் செட்டில் ஆகுறது, யூஎஸ்ல போய் செட்டில் ஆகுறது, அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே தற்காலிகமானது. இந்த உடல் அழிவடையும் போது முடிஞ்சது. எத்தனை பேருக்கு முன்னாடி எத்தனை டிகிரி போட்டாலும் அடுத்த பிரிவில் என்ன இந்த டிகிரி முடிச்சேன் சார் சொல்லவே முடியாது. நம்மளோட பேங்க் பேலன்ஸ் அடுத்த பிரிவில் கேட்க முடியாது. ஆனா பக்தி அப்பேற்பட்டது கிடையாது. சோ பிரகலாதர் கௌமாரம் ஆச்சரியத் பிராக்ஞோ அப்படிங்கிறார். 5 வயசுல இருந்து இந்த பாகவத தர்மத்தை ஒருத்தர் கத்துக்கணும், சனாதன தர்மம், பகவானுக்கு பக்தி தொண்டை கத்துக்கணும், அதை பயிற்சி பண்ணணுங்கிறார். சோ இங்க நம்மள எத்தனை பேர் 5 வயசு குழந்தைய உட்காந்துருக்கோம்? எல்லாருமே கடந்துட்டோம். குறைஞ்சபட்சம் 35 வயசு தான் இங்க, இவங்க 2 பேரை தவிர்த்து, 3 பேரை தவிர்த்து. அவ்வளவுதான். சோ எல்லாருமே வயசுல அதிகமானவங்க தான் நம்ம. சோ இப்போ இந்த வாய்ப்பு கிடைக்குது, நம்ம தீவிரமா பயன்படுத்தி எல்லாரும் தயவு செய்து இன்னையில இருந்து நிறைய பேர் ஜப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க, பகவானோட திருநாமத்தை உச்சரிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் தீவிரமா உச்சரிங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் பக்தர்களோட சங்கத்துல இருக்கணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. அதுக்காகத்தான் சில பிரபுபாதர் உலகம் முழுக்க இஸ்கான் கோயில்கள் ஏற்படுத்தினார். பிரபுபாதர் தூய பக்தர், எல்லாருக்குமே இங்க தெரிஞ்சிருக்கும், பிரபுபாதரை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். இஸ்கானோட ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை 1965 அமெரிக்கால ஸ்தாபகம் பண்ண ஆச்சாரியார். அவர் சன்னியாசி, அவரோட 70வது வயசுல இந்த காரியத்தை பண்ணார். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் இருந்த பக்தி லெவலுக்கு விருந்தாவன்ல அமைதியா உட்காந்து யமுனை கரையில உட்காந்து அழகா ஜப்பம் பண்ணிட்டு அவர் வைகுண்டம் போயிருக்க முடியும். ஒரு பிரச்சனையுமே இல்லை அவருக்கு. அவர் அந்த நிலையில இருந்தார். 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா ஜப்பம் பண்ணிட்டு விருந்தாவனத்துல ஆனந்தமா இருந்திருப்பார் அவர். ஆனா அவரோட 70வது வயசுல சரக்கு கப்பல்ல அமெரிக்காவுக்கு போறார். அவர் பிரபுபாதர் தன்னோட ஒரு கடிதத்துல எழுதியிருக்காரு, போஸ்டன் துறைமுகத்துல, அமெரிக்கால துறைமுகத்துல இறங்கினோடனே அவருக்கு இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமான்னு கூட தெரியாது. போற வழியில கப்பல்ல 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்தது. பார்த்துக்க தண்ணி கொடுக்க கூட ஆள் கிடையாது. அவர்கிட்ட இருந்தது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற ஒரு புஸ்தகம். அவரோட குரு அவருக்கு எடுத்த கட்டளை என்னன்னா, ஆங்கிலம் பேசுற உலகத்துல இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணுங்கிறது. சோ இந்த 2 தான் அவர்கிட்ட இருந்தது. சோ இதை வச்சு கையில ஒரு பைசா கிடையாது இது. ஆனா அவர் போய் மெதுவா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார், பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கிறார், கீர்த்தனம் பண்றார், பிரசாத விநியோகம் பண்றார். சோ தன்னோட சங்கத்தை அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாரையும் தூய்மைப்படுத்துறார். நீங்க பார்த்திருக்கலாம், உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க. பிரபுபாதர் ஒருத்தராலதான் அது காரணமே. ஸ்ரீமத் பாகவதத்தை பிரச்சாரம் பண்றார், ஸ்ரீமத் பாகவதத்தை அவங்க படிச்சாங்க, பிரபுபாதரோட சங்கம் வச்சுக்கிட்டாங்க. சோ அதனால எல்லாருமே தூய பக்தர்களானாங்க. சோ இப்போ நம்ம இஸ்கானோட நோக்கம் அதுதான், பக்தர்கள் எல்லாருக்குமே, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே சத் சங்கம் கொடுக்கறதுக்காக. நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. சங்கம்னா நட்பு கொள்றதுன்னு அர்த்தம், ஒன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நம்ம எல்லாருமே யாரு தனி காட்டு ராஜாவால இல்ல, எல்லாருமே ஒன்னாதான் இருக்கும்.
பட் சத் சங்கம் வேணும், ஒரு நல்ல உறவு வேணும், நல்ல விஷயங்கள் கேட்கணும். ஏன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து உட்காரோம்னா என்ன பேசுவோம்? பௌதிக விஷயம், ஊர் கதை, உலக கதை, அரசியல், விளையாட்டு, கிரிக்கெட், சினிமா, இன்னும் பலதரப்பட்ட தேவையில்லாத விஷயங்கள் பேசுவோம். அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது எப்போ, இவங்களுக்கு சாப்பாடு நடந்தது எப்போ, இதுதான். கோகுல்ப வேடிக்கை சொல்வார், கல்யாணம் கல்யாணம், சாப்பாடு சாப்பாடு, இதை தவிர்த்து வேற பேச்சே கிடையாது நமக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 2 விஷயம் தான் பேசுவோம், வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. ஆனா பகவானை பத்தி பேசணும், அதுக்குன்னு ஒரு சங்கம் கோயில்ல மட்டும்தான் இருக்கு. சோ அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கோயில்ல ஞாயிறு சத் சங்கமும் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு இருக்கு. சோ ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணணும், சத் சங்கத்துல கலந்துக்கணும், ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதா டெய்லி படிக்கணும், கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண உணவு எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 வழிமுறைகளை பின்பற்றும் போது நம்மளும் பிரகலாதோட சேவகர்களாம். பிரகலாதர் ஆக முடியாது, இரண்டிகசிப்பு ஆயிரலாம், பிரகலாதர் ஆக முடியாது, ஏன்னா அவரோட பக்தி அப்பேற்பட்டது. பிரகலாதரோட சேவகர்கள் ஆக முடியும். சோ அப்படி பண்ணும்போது நரசிம்மர் நம்மளை திருப்தி அடையாரு, நம்ம மேல திருப்தி அடையாரு. அதுக்காகத்தான் நரசிங்கதேவர் அந்த லீலையவே பண்ணி காட்டுறாரு. ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையிலும் சொல்றார், தன்னை தோன்றதுக்காக 3 காரணங்களை கொடுக்கிறார் கிருஷ்ணர். என்னென்ன காரணங்கள்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய 3 காரணம் கொடுக்கிறார். பக்தர்களை காத்து துஷ்டர்கள் அழிச்சு தர்மத்தில் நிலைநாட்டுறதுக்காக நான் யுகம் தோறும் தோன்றேன்கிற. ஒரு தடவை தோன்றிட்டு விட்டுறலாம் இல்ல, நம்மள அப்படிலாம் அவர் கைவிடுற ஆள் கிடையாது. நம்ம தான் அவரை வந்து பார்க்க மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் இல்ல, யுகம் யுகமா நான் வந்துகிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கேன். எதுக்காகனா ஏதோ ஒரு விதத்துல என்ன திரும்ப மாட்டானா என் பக்கம் அப்படின்னு சொல்லி பகவான் காத்துட்டு இருக்கார். சோ நம்ம எல்லாரும் நிறைய ஜப்பம் பண்ணலாம், நம்ம சொன்ன விஷயங்கள் இப்ப கேட்ட விஷயங்கள்ல நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். பகவானுக்கு டெய்லி பக்தி பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இந்த ஒரு நாள் வாழ்க்கை முழுக்க நமக்கு வரட்டும். ஹரே கிருஷ்ணா. नृसिंहदेव भगवान की, प्रहलाद महाराज की, श्रील प्रभुपाद की, हरे कृष्णा. பகவான் வந்து ஹிரண்யகசிபுவை எத்தனை முறை கொண்டார்? ஒரு நபருக்கு எத்தனை முறை மரணம் வரும்? ஒரு முறை. பட் ஹிரண்யகசிபுவுக்கு நிறைய முறை வந்தது. பகவான் நரசிம்மதேவரோட லீலா எப்பேற்பட்டதுன்னா, யுஷ்வல ராம்லீலா, கிருஷ்ணலீலா, வாமன அவதாரம்லாம் என்னன்னா, தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், பிரம்மா கிட்ட முறையிடுவாங்க, பிரம்மா பார்க்கடல் கரைக்கு போவார், அங்க போய் பகவான்கிட்ட வேண்டுவாங்க, புருஷ சுக்தம் சாண்ட் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண. பகவான் சொல்லுவார், நான் இந்த தேதியில இந்த குளத்துல இந்த வீட்டுல பிறக்க போறேன், நீங்க எல்லாரும் எனக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக தேவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி அங்க போய் பிறந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். ராமர் வந்தப்போ சிலர் வானர கூட்டத்துல பிறக்க செஞ்சார், கரடிகள் கூட்டத்துல பிறக்க செஞ்சார், அயோத்தியால மித்திலால எல்லா இடத்துலயும் பகவானோட சகாக்கள் எல்லாருமே பிறந்து ரெடியா காத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் நானே சுயமா பிறப்பேன் அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்லும் போது, நீங்க எல்லாம் யாதவர்கள் கூட்டத்துல போய் பிறங்க, கோப்பர்கள் வீட்டுல போய் பிறங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிலர் பசுக்களை கன்றுகளை எல்லாருமே தேவர்கள் தான் பிறந்தாங்க, தூய பக்தர்கள் எல்லாருமே. ஆனா நரசிம்மலீலா அப்படி நடக்கல. நரசிம்மலீலா எப்படி நடந்தது? இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சது. தூணை உடைச்சாங்க, வந்தார், கொன்னார், ஆசீர்வாதம் பண்ணார், வைகுண்ட அவரோட லோகத்துக்கு போயிட்டு. சோ அப்ப நிறைய பேருக்கு அந்த லீலையை மறுபடியும் கேட்கணும். ஏன்னா ஒரு இது வரைக்கும் யாருமே கேட்காத, பார்க்காத, கேள்வியே படாத ஒரு விஷயம் இது, மனித உடலும் சிங்க முகமும். அது பகவான் இப்படி ஒரு ரூபம் எடுத்திருக்காருன்ட்டு யாருமே இதுவரை கேட்டதில்லை, பார்த்ததே இல்லை. மறுபடியும் அவங்களுக்கு ஆச்சரியம். இப்பதான் நம்ம எல்லாரும் கேமரால எடுத்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த கோயிலுக்கு போனோடனே நம்ம முதல் பண்ற வேலை இதுதான், கேமரா இப்படி தூக்கிடுறது. பின்னாடி இருக்க யாருமே பார்க்க முடியாது எதையும். தயவுசெய்து அந்த பழக்கத்தை விட்டுருங்க. மனசுல கண்ணால பார்த்து மனசுல போட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை யாரும் ஓபன் பண்றாங்களான்னு தெரியாது. கேலரி ஃபுல்லா இருக்கும், போன் ஃபுல்லா போட்டோஸ் இருக்கும். எத்தனை பேர் மறுபடியும் ஒரு சிலர் பாக்குற பழக்கம் உண்டு, நிச்சயமா மறுபடியும் டெய்லி வணங்குற பழக்கம் உண்டு, ஒத்துக்கிறேன். நிறைய பேருக்கு அது கிடையவே கிடையாது. கேலரி ஃபுல்லான ஜஸ்ட் டெலிட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அப்போ ரிஷிகள் எல்லாருமே மறுபடியும் பிரார்த்தனை பண்றாங்க.
உதாரணத்துக்கு நம்ம அகோபிலத்துல கருடா பிரார்த்தனை பண்றார். அவரோட தந்தை கஷ்யப்பரோட வழிகாட்டுதலின் பேர்ல கருட பிரார்த்தனை பண்றார். ஏன்னா நிருசிங்க லீலையில எங்க இருக்காரு கருட பிரார்த்தனை பண்றார், எனக்கு அந்த லீலையை மறுபடியும் காட்டுங்க. உடனே ஓகே ரெடி, மறுபடியும் நரசிங்கர் தோன்றார், மறுபடியும் இரண்ய கஷிப்பு இருக்கார், மறுபடியும் கிழிக்கிறார். இது எங்க நடந்தது? ஆக்சுவலா பாகவதத்தின்படி தேவலோகத்துல நடந்த லீலா அது. சோ எங்க அகோபிலத்துல நடந்தது, சிங்கிரிக்குடியில நடந்தது. இங்கேயும் பாருங்க, உள்ள போனா தெரியும். மத்த 2 கோயில்ல கூட மூர்த்தி ரொம்ப சின்ன சின்னவரா இருந்தார் லட்சுமி நரசிம்மர். அதனால பெரிய பிரம்மாண்டமாவே இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். சோ மறுபடியும் நடக்குது, பகவானால இது முடியும். இதுதான் நான் முதல்ல சொன்னேன், அகடி தகனா சாமர்த்தியம் சொல்லிட்டு. அதாவது செய்ய இயலாத காரியங்களை செஞ்சு பிடிக்கிற, சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாத்தியமாக்குறவர். மொத்தம் நரசிங்கர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல 8 கோயில்கள் ரொம்ப பிரபலமா உண்டு. சோ அதுல 3 கோயில்கள் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். மிச்ச கோயில்கள் நாமக்கல், ஷோலிங்கர், அந்திலி 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 சிங்கப்பெருமாள் கோயில் எங்க இருக்கு? சிங்கப்பெருமாள் கோயில் யார் போயிருக்கா? செங்கல்பட்டு நெற்றிக்கண் நரசிம்மர், பாடலாதிரி நரசிம்மான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா சித்தலவாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி 8 நரசிங்கர் இருக்கார். ஸோ இவங்க 3 பேர் இங்க ஃபேமஸ். இந்த ஒரே நேர்கோட்டில், இந்த கடலூர் மாவட்டத்துல இருக்கிறதால ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. அவங்க ஏன் நேர்கோட்டில் இருக்காங்க தெரியாது, இருக்கார், அவரோட விருப்பப்படி இருக்காரு அவர், அவ்வளவுதான். ஸோ வேற யாருக்கா ஏதாவது கேட்கணுமா? யாருக்கா ஏதாவது கேள்விகள்? டயர்ட் ஆயிட்டாங்க. எஸ் சரவேஸ்வரர் வந்தார். ஐ திங்க் பத்ம புராணம், அஹோபில மகாத்மியத்துல இது உண்டு. பத்ம புராணம், பத்ம புராணம். சரபேஸ்வர் சிவபெர், அதாவது நரசிம்மர் இருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி என்னன்னா, நரசிம்மரோட கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரா முயற்சி பண்றாங்க. பிரகலாதர் ஃபர்ஸ்ட் தன்னோட பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள். 7வது காண்டத்தோட 9வது அத்தியாயம், ரொம்ப அழகான பிரார்த்தனைகள். அது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? பிரம்மா உள்பட எல்லா முனிவர்களும் உங்களை புகழ்றாரு, அசுரனான நான் எப்படி புகழ முடியும் உங்களை அப்படின்னு பிரகலாதர் அப்படி ஆரம்பிக்கிறார். நம்ம என்ன சொல்றோம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பிரகலாதர் அப்படி நினைக்கிறார். சோ இந்த பணிவோட இந்த மாதிரி ஒவ்வொரு ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள். உங்களோட தூய பக்தர்களோட பாத தூசி எடுத்து நான் என் தலையில போட்டுக்கணும், அதுக்கான கருணையை கொடுங்க அப்படிங்கிறார். சோ அதுக்கப்புறம் பிரகலாதர் நிருசிங்கதேவர்கிட்ட என்ன இன்னொரு ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை என்ன பண்றாருன்னா, நரசிம்மர் கேட்கிறார், குழந்தை நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, உனக்கு 5 வயசுல நீ என்னென்னலாம் படக்கூடாது அது எல்லாமே பட்டுட்ட. சோ உனக்கு ஏதாவது கேளு, நான் தர்றேன் அப்படிங்கிறார். நீங்க பிரகலாத் சொல்ற எனக்கு எதுவுமே வேண்டாம், அதே மாதிரி எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இதயத்துல ஆழத்துல கூட பௌதிக ஆசையோட துளி ஒரு தூசு கூட இருக்கக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லி. சோ அப்பேற்பட்ட பிரார்த்தனைகள் அது. பிரகலாதர் ஃபர்ஸ்ட் பிரார்த்தனைகள் வைக்கிறார். அதுக்கடுத்து ரிஷிகள், முனிவர்கள், கந்தர்வர்கள், பிரம்மா, ருத்ரா, யக்ஷர்கள் எல்லாருமே, கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், அப்சரஸ்கள் எல்லாருமே அவங்களோட பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க. எல்லாருமே நரசிம்மதேவரை சாந்தப்படுத்த முயற்சி பண்றாங்க. நரசிம்மதேவர் சாந்தம் அடைகிறார். சோ ஆனா அப்புறம் மற்ற புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஒரு பிரம்மா பிரகலாதரை முன்னாடி அனுப்புறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நரசிங்கதேவரோட கோபம் கட்டுக்கடங்காத இருந்ததால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா சரபேஸ்வரர் ரூபம் எடுத்து நரசிம்மரை அடக்கிறதுக்காக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. சரபேஸ்வரர்னா ஒரு சிங்கம், 5 கால் 2 ரெக்க, இந்த மாதிரியான ஒரு கோர ரூபம். அதுவும் நரசிம்மரை விட ஒரு கோரமான ரூபம் அது. சோ உடனடியாக நரசிம்மரோட கோபம் இன்னும் அதிகரிக்குது. அவர் கண்ட பேருண்ட பக்ஷி அப்படிங்கிற ரூபம் எடுக்கிறார். அது 2 தலையுள்ள ஒரு கருடனோட 2 தலை, இன்னும் சிங்கத்தோட கால்கள், பெரிய ரெக்க, இன்னும் ரொம்ப 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 ஒரு கோரமான ஒரு ரூபம். சரப பக்ஷிய கிழிச்சு எறிகிறார். ஆக்சுவலா அப்ப சிவபெருமானுக்கும் நரசிம்மர் எதிரியா? சிவபெருமான் பக்தர். அதாவது
பகவானுக்கு வைகுண்டத்துல ஆச்சாரியர்கள் கொஞ்சம் வேடிக்கையா விளக்குறாங்க. பகவானுக்கு வைகுண்டத்துல போர் அடிக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வைகுண்டத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ஒரே ஒரு வேலை தான் எல்லாருக்கும். கிருஷ்ணருக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க, கிருஷ்ணர் எல்லாரும் போற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. பகவானுக்கு ஓகே 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 ஓகே. சில சமயம் அவருக்கு எதிரி யாராவது வேணும், சண்டை போடணும். சில சமயம் குழந்தைங்கள்ல விளையாடுறாங்க இல்லையா, எப்பவும் ஒரே மாதிரி விளையாடிட்டே இருக்கு. சில சமயம் வேடிக்கையா சண்டை போடவும் செய்வாங்க. ஸோ கிருஷ்ணர் அதுலயும் ஒரு ஆனந்தம் கிடைக்குது. கிருஷ்ணருக்கு அந்த சத்திரிய சுபாவம், ஃபைட்டிங் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால தான் பீஷ்மர் சண்டை போடுவார். பீஷ்மர் அவரோட பக்தர், மகாஜனங்கள்ல ஒருத்தர். மகாபாரதத்துல அவர் சண்டை போடுறாரு, கிருஷ்ணருக்கு எதிராக சண்டை போடுறாரு. அந்த விதத்துல அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் ஜாம்பவானும் கூட. அப்புறம் கிருஷ்ணர் கூட சண்டை போடுறதுக்கு யார் தகுதியானவங்க? வைகுண்டத்துல யாருமே எதிரி கிடையாது. அவங்க கிருஷ்ணருக்கு இணையானவங்க கிடையாதே. ஒரு தூசி, அதான் சொல்றேன், ஒரு கிருமி கொரோனா போதும் அசுரர்களை கொல்றதுக்கு. பகவான் நேரடியா வரணும். பகவான் கூட அவருக்கு லெவல்ல ஈக்குவலா இருக்கிறவங்க தான் யாராவது சண்டை போட முடியும். சோ அதனாலதான் தன்னோட பக்தர்களான ஜெய விஜயவை சூஸ் பண்ணார். வைகுண்டத்துல உங்க எல்லாருக்குமே ஜெய விஜய் எப்படி ஹிரண்யகசிபு போனாங்கன்னு தெரியும் இல்லையா? ஹிரண்யகசிபு போனாங்க. வைகுண்டத்துல யாரும் ஈஸியா சாபம் கொடுத்துட முடியாது, யாரும் கோபப்பட முடியாது. ஏன்னா அது தூய பூரணமான சத்துவ தளத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பகவானோட ஏற்பாட்டின்படி அது நடந்து. பகவானுக்கு சண்டை போடணும்னு விருப்பம். யாரு கூட சண்டை போட முடியும்? மத்த எல்லாருமே ஒண்ணுமே இல்லாதவங்க. அவரோட லெவல்ல இருக்கிறது பக்தர்கள் மட்டும்தான். சோ ஜெய விஜயவை அனுப்பிச்சு வைக்கிறார். சோ நரசிங்கதேவருக்கு அந்த சண்டை இன்னும் பத்தல. சோ சிவபெருமான் திருப்தி கொடுக்கறதுக்காக சரபேஸ்வரர். ஆனா நம்ம ஆளுங்க அதை மாத்திட்டாங்க. அப்படியே சரபர் நரசிம்மரை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நோ, கிடையாது. அந்த அஹோபில மகாத்மியத்துல பத்ம புராணத்துல இருக்கு, சரபத்துக்கு எதிர்க்கிறதுக்கு பகவான் கண்ட பேருண்ட பக்ஷியா வரார், சரபத்தை முடிச்சிடுறார். சோ அதுக்கு அடுத்து சாக்தர்கள் ஒரு கதை வச்சிருக்காங்க. பிரத்யங்கராவா வந்தாங்க, அடுத்து துர்காதேவி, எல்லாரையும் கூல் பண்றதுக்கு. அதெல்லாம் தாமசிக புராணங்கள், நிறைய கட்டுக்கதைகளும் அதுல உண்டு. பட் பத்ம புராணத்தின்படி இதுதான் நரசிம்மரோட அடுத்த ரூபம். அது ரொம்ப என்ன சொல்றது, நம்மளால தாங்க முடியாத ஒரு ரூபம்ங்கிறதால நம்ம வழிபடுறது இல்ல கண்ட பெருண்ட பக்ஷிய. ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா அந்த மேட்டுல தாயார் சந்நிதி இருக்கா? ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்கல்ல? யார் யார் ஸ்ரீரங்கம் இன்னும் போகல? யார் யார் இது வரைக்கும் ஸ்ரீரங்கம் போனது இல்ல? ஓகே, எல்லாரும் போயிருக்கீங்க. ஸ்ரீரங்கத்துல தாயார் சந்நிதியை விட்டு வெளியே வந்த உடனே மேட்டலகிய சிங்கர் இருப்பார். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி நரசிம்மர், ரொம்ப அழகான நரசிம்மர் இருப்பார். அவரோட உள்ள நுழைறதுக்கு முன்னாடி வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்ட பெருண்ட பக்ஷியோட பெயிண்டிங் வச்சிருப்பாங்க. 2 தலையுள்ள ஒரு நரசிம்மர், 2 தலையுள்ள ஒரு கருட மாதிரி ஒரு நரசிம்மர், கீழே கிளி மாதிரி சிவபெருமான், அதுக்கு கீழே ஹிரண்யகசிபு, எல்லாரும் ஒன்னா கிழிக்கிற மாதிரி பெயிண்டிங் இருக்கும். சோ இது அந்த ரூபம். அது சாஸ்திரப்படி அது உண்மை கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க சொல்றது இல்ல. சரபேஸ்வரர் வர்றார், நரசிம்மரோட சண்டை போடுறார், அதோட நிறுத்திடுறாங்க. பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. அவங்க அந்த பேஜ் திருப்ப மறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து சிவபெருமான் சொல்லுவாரு, நான் அவனுக்கு வரம் கொடுத்துட்டேன், அவன் என்னோட பக்தன், என்ன கேட்கிறான் என் கூட, அதனால நான் உங்ககிட்ட எதிர்த்தேன் அப்படி சொல்லுவார். சிவபெருமானோட பக்தன்கிறதால பானாசுரனை கொல்லாம ஜஸ்ட் கையை மட்டும் வெட்டிட்டு விட்டுருவாரு கிருஷ்ணரும். சோ சிவன் பானாசுர பாகவதம் 10வது காண்டத்துல இது இருக்கு. கிருஷ்ணா புக்ல பிரபுபாத ரொம்ப அழகா விளக்கி இருக்காரு இந்த விஷயங்களை. சிவபெருமானும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுலதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பயங்கரமா மக்கள், குறிப்பா இந்த ஏரியால, இந்த கும்பகோணம் இந்த ஏரியால சைவமா வைணவமா, சிவனா விஷ்ணுவா, கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட், அரியும் சிவனும் ஒண்ணு. இந்த 3மே தப்பு. ஆக்சுவலா இந்த 3மே தப்பு. என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் விஷ்ணு கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி, சிவபெருமான் வைஷ்ணவானாம் யதாசம்பு, இருக்கிறதுல உயர்ந்த வைஷ்ணவர் யாருன்னா சிவபெருமான். இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். இதுதான் விஷயமே. பிரம்ம சம்ஹிதையில பிரம்மதேவரும் சொல்றார், க்ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத். அதாவது பால்ல இருந்து தயிர் வரும், ரெண்டுமே ஒரே பொருள் தான். பால் தயிர் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா ரெண்டுமே வேற வேற. பால்ல இருந்து தயிர் வரும், பட் தயிர்ல இருந்து மறுபடியும் பால் ஆகாது. சோ அதே மாதிரிதான் விஷ்ணு கிட்ட இருந்து சிவபெருமான் வரார் ஆனா அவர் விஷ்ணு கிடையாது. சிவபெருமான் வேற,
விஷ்ணு வேற, அவர் பகவான், இவர் பக்தர் நிலைமையில இருக்கார். எஸ், சிவபெருமானும் தான் எப்பவுமே ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கிறதாவும் நரசிங்க அகோபலத்துல நரசிம்மரையும் வழிபட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே நரசிங்க தேவருக்கு ஒரு மந்திரம் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுவோம். உக்ரம் வீரம் சிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமிஹம். மரணத்துக்கே மரணமானவருக்கு என்னோட வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் நம்ம முடிச்சிருக்கு. இந்த மந்திரத்தை சொன்னது சிவபெருமான் தான். இதுக்கு பேர் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இதை சொன்னது சிவபெருமான் தான். நரசிம்மரை அவர் நித்தியமா வழிபட்டு இருக்காரு அகோபிலத்துல வச்சு. உக்ர நரசிம்மர் அங்க இருக்காரு மலையில. ஸ்ரீராம ராமேத்தியும் சொல்றது அவர் தான். சதா சர்வ காலமும் தான் ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கதா பார்வதி தன்னோட மனைவி பார்வதி கிட்ட சொல்றார். நீயும் அதை உச்சரின்னு சொல்றார். பார்வதியும் சொல்றார், ஓ வரானா பிளீஸ் நீ உச்சரி அப்படிங்கிறார். சோ ஸ்ரீ ராமேஸ்வரத்துல அப்போ வந்து ராமர் சிவபெருமானை வழிபடுறாரே, சீதா தேவி தானே சிவலிங்கமே பண்றாங்க. எஸ், ஒரு சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் அதுல எந்த தப்பும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல எல்லாருக்குமே நமக்கு பிரியமான செல்ல குழந்தைகள் இருக்காங்க. எல்லார் வீட்லயுமே சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அந்த குழந்தை மலமூத்திரம் கழிச்சு யாரு கிளீன் பண்றது? அந்த குழந்தைய கிளீன் பண்ணிக்குமா? அம்மா. சாப்பாடு ஊட்டி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, கை கால் கழுவி விடுறது, அப்புறம் வேற என்னென்ன பண்றோம்? தோல்ல தூக்கிட்டு சுத்துறது அப்பா. அந்த குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு, என்ன அடம் பிடிச்சு என்ன கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் வேலைக்காரங்க தானே செய்யணும். அம்மா அப்பா ஏன் செய்யறாங்க? பாசத்தினால, பாசம் மிகுதினால சில சமயம் பெரியவங்க சின்னவங்களாகிறாங்க, சின்னவங்க பெரியவங்களாகிறாங்க. பகவானுக்கு எப்பவுமே தன்னோட பக்தர்கள் புகழப்படுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சில சமயம் தானே தன்னோட பக்தர்களை வழிபடுறார். அதனால ராமேஸ்வரத்துல ராமர் சிவபெருமான வழிபடுறார். எஸ் எஸ், சிவபெருமான் ராமநாமத்தை வந்து உச்சரிக்கிறார். காசில மரணமடைகிறவங்களுக்கு முக்தி ஏன் அப்படின்னா ராமநாமத்தோட மகிமையினால. அந்த ராமநாமத்தை யாரு வந்து சொல்றார்? சாக்ஷாத் சிவபெருமானே, விஸ்வநாதரே வந்து சொல்றார். காசில பிந்து மாதவா உண்டு. பிந்து மாதவா அவர் தான் அந்த ஊருக்கு எஜமானர். அவர் தான் காசிய விஸ்வநாதருக்கே கொடுத்தவர். ஹரே கிருஷ்ணா.